இலா வைத்திக, உங்களோட வீட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். எதை காட்டுகிறார்கள்? கபரை காட்டுகிறார்கள். எல்லாருக்கும் ஆப்ஷன். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்த்தோம் வைத்தன் லையிக்கன் யாவிசன் முனிவன் லைசபிஹி தாபுன் வலா ஷராபுன் வலா சௌஜத்துன், காய்ந்த இருட்டான நெருக்கடியான ஒரு உடைந்த மன்னரை நாங்கள் கண்டோம். இதுதான் உங்களுடைய வீடு. யார் சொல்கிறார்? உஸ்மான் பின் அபில்லா சொல்கிறார். இப்ப நாம வாழ்ற வீடு இருக்குது, வாங்கல் பிடிச்சி வைத்திருக்கிறோம், டேங்க் போட்டு வைத்திருக்கிறோம், ஏசி போட்டு வைத்திருக்கிறோம். அது நம்ம ஊடா? நம்ம ஊடு இல்லை சொல்வதற்கு. மௌத்தாயினும் தூக்கி விடுவார்கள். என்ன செய்வார்கள்? தூக்கி விடுவார்கள். ஒரு ஹாயார் புது ஊடு ஒன்று கட்டினார். கட்டி விட்டு நாளைக்கு குடி போவது, எல்லாருக்கும் சாப்பாடு. அப்ப எல்லா ஏற்பாடு பண்ணி அந்த ராவ் ஹாஜியார் மௌத்தாக போய் விட்டார். பிள்ளைவளா சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள், புது வீட்டிலே வாப்பாவுடைய மையத்தை வைக்காமல் பழைய வீட்டிலே வைத்து எடுத்து அடங்க வேண்டியதுதான். என்ன முடிவு? கட்டியவருக்கு போகவே கிடைக்கவில்லை, ஜனாதா கூட போகவில்லை சொல்வதில்லை. இதுதான் உண்மையிலேயே யோசித்தால் ஒருத்தர் 5 மாடி கட்டுகிறார், இன்னொருத்தர் 4 மாடி கட்டுகிறார், இன்னொருத்தர் ஒரு சின்ன 2 மாடி கட்டுகிறார், கொட்டு கட்டுகிறார். எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றார்? இன்காலத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா பைதாஹும் காமிலூன். ஒரே சத்தம், எல்லாம் மண். இந்த பள்ளி இருக்கிறது, கியாமத் வந்தால் அடிந்து விடும், அப்படி மண்ணுக்கு மேலாக வரும். சைக்கிள் இருக்கக்கூடிய கூடு மண்ணுக்கு மேலாக வரும். ஒரு 3 மாடி கட்டடம் மண்ணுக்கு மேலாக விடும். ஒரு கொட்டு அதுவும் மண்ணுக்கு மேலாக வரும். என்ன வித்தியாசம்? கொட்டு உடைத்தால் கொஞ்சம் மண்ணுக்கு மேல் இருக்கும், கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் கூடாக இருந்தால் கொஞ்சம் கூட மண்ணுக்கு மேல் இருக்கும். இதுதானே சோதனை. இந்த மாதவை 110 மாடி என்று சொல்லி உடைத்து தள்ளினார்கள். என்ன நடந்தது அமெரிக்காவிலே? பெரிய மண் துணிகள் இருந்தது. வேற என்ன மிச்சம்? எல்லாம் மண்ணுடா, வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார் சோதனை. அப்ப இவர் என்ன சொல்கிறார்? இங்கே வந்து பாருங்கள், உங்களுடைய வீட்டை இருட்டாக இருக்கும், காய்ந்திருக்கும், அங்கே நெருக்கடியாக இருக்கும், சாப்பாடு இல்லை, குடிப்பு இல்லை, மனைவி இல்லை, பைனஹு அல்லாஹி வைத்தி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதுதான் உங்களுடைய வீடு அப்படி சொல்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு சகோதரர் சொல்கிறார், உண்மையிலே விட்டீர்கள், நாங்கள் இப்ப திரும்பி எங்களுடைய உண்மையான வீட்டுக்கு என்று சொல்லி நாங்கள் வீட்டுக்கு போனாலும் நுகிழ்த்து விட்டாங்க மிகாதா, அந்த வீட்டில இருந்து திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி அழுதவர்களாக போகிறார்கள். அப்ப நாங்கள் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? சஹாபாக்கள் உயர்த்தியாளர்களாக இருந்தார்கள், முன்மாதிரிமிக்க சமுதாயமாக இருந்தார்கள். அவர்களுக்கு உலகத்தை ஒரு டார்கெட்டாக இருந்ததே கிடையாது. உலகத்தின் நஷ்டத்தை நஷ்டமாக கிடைத்ததும் கிடையாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். ஒரு மனிதர் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன், குறைவானவர்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்க்கிறாயா, குறைவான மைனாரிட்டியானவர்களோடு சேரு. அப்போ உமர் ரலியல்லாஹு என்னடா புது துஆ கேட்கிறார், குறைவானவர்களோடு சேரு என்று கேட்கிறார். அது யார் குறைவானவர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், சூரத்துல் ஹூதிலே, வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், அவரோடு ஈமான் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். சுலைமான் நபியுடைய சரித்திரத்திலே கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களிலே கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதனால் என்னை அந்த கொஞ்சம் மக்களோடு சேரியாதா என்று பிரார்த்தித்தேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனிலே இருந்து அவரை எப்படி விளங்கியிருக்கிறார், நாங்கள் எப்படி விளங்கியிருப்போம்? நாங்கள் என்றால் சமுத்திரத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, அந்த பிளைனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, இதுதான் நாளாகி. இவர்கள் இப்படிதான் யோசித்தார்கள், யா அல்லாஹ் குறைவானவர்களோடு சேரு, இதுதான் குர்ஆனிலே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? குல்லு அஹதின் அஃகஹு மின் உமர், எல்லாருமே உமரை விட அறிவாளியாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உமருக்கு கூட இது படவில்லையே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய மாளிகையில் சொல்லக்கூடிய நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கௌமே எங்களை பயந்தார்கள், அவருடைய பயத்தை எங்களுக்கு உண்டாக்குங்கள் அப்படி சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமே அமீருல் முஃமினீனே, நாங்கள் உங்களை பயந்தாக்குவது. சொல்கிறார்கள், இல்லை என்னை பயந்தாக்கு. அவர் சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, நீங்கள் ஏவல் அமர ரஜிலின் லவ் வாஃபைக்கல் கியாமத் பி அமலி 70 நபியன் லஸ்தலால் தஅமலக அம்மா பிம்மா சபா, நீங்கள் 70 நபிமார்களுடைய அமல் செய்வதாக நீங்கள் நினைத்து செய்தார்கள், 70 நபிமார்கள் செய்வது போல அமல் செய்கிறீர்கள். ஆனால் கியாமத்துடைய நாளையிலே அந்த அமல்களை எல்லாம் அற்பமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து நீங்கள் செய்ய வேண்டும், திருத்தி காணக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் யாரையும் அவருடைய அமல்
சொர்க்கத்துக்கு அனுப்புவது கிடையாது, நபியையும் அனுப்பியது கிடையாது. அதனால் நீங்கள் இப்படித்தான் நினைத்து செய்ய வேண்டும், ஒரு நாள் அவனிலே திருப்பி திருப்பி காணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய அமலை பார்ப்பதற்காக இந்த உஸ்மான் இப்னு அபீல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி இருக்கிறார்களே, உமர் ரலியல்லாஹு மௌத்தா போனதன் பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஒரு மனைவியை கல்யாணம் முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு சொல்கிறார்கள், உன்னை நான் செல்வத்துக்காக ஆசைக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கவில்லை, உமருடைய இரவு நேரம் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் நான் முடிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு கேட்கிறார். உமர் எப்படி செய்வார் சொல்லுகிறார். அந்த மனைவி இசா தொழுவிட்டு வருவார்கள். வந்ததன் பின்னால் சொல்வார்கள், நான் படுக்க போகிறேன், தலை மாட்டிலே கொஞ்சம் தண்ணீரை வையுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு துருத்தியிலே தண்ணீரை வைப்போம். அவர்கள் படுப்பார்கள். இரவு நேரத்திலே முடிப்பார்கள். முடித்ததும் தண்ணீரை எடுத்துப்படி முகத்திலே தருவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். திரும்ப படுப்பார்கள். திரும்ப முடிப்பார்கள். இப்படி தூங்குவார்கள். திரும்ப எழுவார்கள். இப்படியே அவர்கள் தஹஜ்ஜத்துக்கு எழுகின்ற நேரங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள் தெரியுமா? அப்பதான் அயர்ந்து தூங்கி தஹஜ்ஜத்து வலுவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்கிறார்கள் என்று அவருடைய அருமை மனைவி சொல்கிறார்கள். சகோதரர்களே, சுபுஹுக்கே எல்லாமே தலைமாட்டிலே வைத்து விட்டு படுக்கிறோம். நம்ம நிலைமை என்ன? எல்லாம் தலைமாட்டிலே இருக்கும். அடிக்கடி நூம்பதற்காக வேண்டி கொஞ்சம் தூரத்திலே வைத்தால் எழுப்ப வேண்டும். அதற்காக வேண்டி என்ன செய்வோம்? அந்த தலைமாட்டிலே வைத்து படுத்த சமுதாயம் நாங்கள். இவர் என்ன செய்கிறார்? தண்ணி முட்டியை தலைமாட்டிலே வைத்து படுக்கிறார். எழுப்பினால் கொஞ்சம் முடிப்பார், தலை முட்டி படுப்பார். அப்ப ஒழுங்கா நிறுத்தி போவாரு. இதுதான் சகோதரர்கள் நம்முடைய உலகத்திலே என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன நோய் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இதுதான் என்று நினைத்தார்கள். ஆகிரத்திலே வெற்றி தான் வெற்றி. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? உலகத்தை ஒரே வசனம் சொல்கிறார். இலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலஹுன் வஸீனத்துன் வதவாஹுன் பைனக்கும் வதகாசுருன் பில் அம்வாலி வல் அவ்லாத். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே வாழ்க்கை விளையாட்டு. பார்க்கிறோமா இல்லையா? ஐசிசி என்று ஒரு கிரிக்கெட் போகுது, ஐபிஎல் என்று போகுது, ஏசியா கப் என்று போகுது, அந்த ஏசஸ் கப் என்று போகுது, அது இல்லாமல் உள்ளூருக்கு கிரிக்கெட் போகுது. அதெல்லாம் வந்தார் என்று சொன்னார். கொஞ்சம் அப்புறம் பஸ்ல வருகிற போது பார்க்கிறேன், அம்பையாரும் பிளேயரும் தான் இருக்கிறார்கள். ஒரு பொதுமகன் கூட பார்ப்பதற்கு இல்லை. வெற்றி போகுது சகோதரர்களே, வெளியிலே காய்ச்சி கொண்டு அடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் இல்லை பார்ப்பதற்கு. அப்ப லைவ் அது கிரிக்கெட்டிலே. ஃபுட்பாலிலே நீங்கள் பார்த்தால் வேறு கப் என்று சொல்கிறார்கள், ஈரோப்பா கப் என்று சொல்கிறார்கள், ஆஸ்திரேலியா கப் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஃபுட்பாலிலே போய் கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே ஒலிம்பிக் கேம் என்று போகிறது, சாக் கேம் என்று போகின்றது, கட்டார் கேம் என்று போகிறது. எல்லாம் விளையாட்டு. குர்ஆன் எப்ப சொன்னது? 1500 வருஷத்துக்கு முன்பு சொன்னது. இப்படி விளையாட்டுலாம் இருந்ததா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிந்து கொண்டு